ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள். ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் மனிதனை நரகிலிட்டு செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது பாசறையில் வளர்ந்த சஹாபாக்களுக்கு போதித்து எச்சரித்ததை நான் எனக்கும் உங்களுக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, கண்ணியமிகு இந்த ரமலானினுடைய மாதத்தில் நோன்பை முடித்துவிட்டு இந்த இரவு நேரத்தில் அல்லாஹுவை பற்றியான செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டு அதனூடாக வாழ்க்கையில் எம்மை மாற்றி சுவனத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள் இந்த சமூகத்திடத்தில், ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா, ஞாபகமூட்டுங்கள். நிச்சயமாக ஞாபகமூட்டுதல் என்பது இறையச்சதாரிகளுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் பேசுகிறான். அதனால் இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் பல முறைகள் கேள்விப்பட்டிருந்த செய்திகளாக இருக்கலாம், அல்லது எனக்கு தெரியாத 1000 செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தெரிந்த செய்திகளை நீங்களும் நானும் மீண்டும் மீண்டும் கற்றுக்கொண்டாலும், அல்லது தெரியாத ஏதோ ஒரு புதிய செய்தியை கற்றுக்கொண்டாலும், அதனூடாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை மட்டும் கேட்டவர்களாக அந்த செய்தியை எடுத்து பின்பற்றினோம் என்று சொன்னால் கட்டாயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலனை காட்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சாதாரணமாக பிறந்த பிறகு அவனது வாழ்க்கையில் அடுத்தடுத்து கட்டங்களை அடையும் பொழுது திருமணம் என்ற ஒரு நிலம் வரும். அவன் ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து ஒரு வாழ்க்கையை கொண்டு பயணிப்பான். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஒருவன் இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலங்களில் குழந்தைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய வீதங்கள், ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அதனை அல்லாஹு தஆலா எப்படி வழிநடத்த சொல்லுகிறான்? அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையில் உங்களினுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுத்தால் அந்த குழந்தையினூடாக நீங்களும் சுவனத்தை அடைவீர்கள். அந்த குழந்தையை கொண்டு பல நபர்கள் இந்த உலகத்தில் சுவனத்திற்கு செல்லுவதற்கு காரணமாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஏராளமான வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். இந்த உரையினுடைய தலைப்பு, எதிர்கால என்னுடைய சமூகத்தை நாம் எப்படி உருவாக்குவோம்? இப்பொழுது இருக்கக்கூடிய என்னுடைய சமூகத்தில் ஒரு தாயும் ஒரு தந்தையும் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்து அவர்கள் இந்த உலகத்தினுடைய என்னென்ன காரியங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள்,
ஆனால் அந்த குழந்தைகளை கொண்டு இந்த உலகத்தில் மட்டும்தான் பிரயோஜனமா, அல்லது நாளைக்கு மறுமையுடைய நாளிலும் அல்லாஹு தஆலா நல்ல குழந்தைகளை கொண்டு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் கண்ணியப்படுத்துவானா என்று கேட்டால் கட்டாயமாக கண்ணியப்படுத்ததான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள், குல்லுக்கும் ராஇன், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களினுடைய பொறுப்பை பற்றி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள். அது உங்களுக்கு தந்த குழந்தை பொறுப்பாக இருக்கலாம், உங்களுக்கு தந்த செல்வ பொறுப்பாக இருக்கலாம், உங்களுக்கு தந்த வாழ்வாதாரத்தினுடைய பொறுப்பாக இருக்கலாம். எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதனை பற்றி நாளைக்கு மறுமையில் கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள். அதில் மிக உன்னதமான ஒரு அருள் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது எங்களினுடைய குழந்தைகள் தான். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதன் நோக்கம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? இப்ப சமகாலத்தினுடைய வாழ்வியலில் என்னுடைய குழந்தையை நான் பெற்றெடுக்க வேண்டும், அதனூடாக என்னுடைய குழந்தை கல்லூரியினுடைய படிப்புகளை படிப்பதற்கு முன்னால் பள்ளிக்கூடத்தினுடைய படிப்புகளை சகல வகையில் அழகான முறையில் படித்து முடிக்க வேண்டும். அதில் தேர்ச்சியில் உயர்வான மதிப்பெண்களை பெற்றுதான் தேர்ச்சி பெற வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய குழந்தை அறிவினால் குறைந்த குழந்தை என்பதாக நானாக கணக்கெடுத்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தினுடைய கல்வியில் சாதாரணமாக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வில் என்னுடைய குழந்தை சரியான முறையில் அதில் மார்க்குகளை வாங்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய கருத்து, என்னுடைய குழந்தை அறிவினால் சற்று குறைந்த குழந்தை. பல தாய்மார்களினுடைய ஒரு ஏக்கமாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், என்னுடன் படிக்கக்கூடிய சகல குழந்தைகள் எல்லோரும் நன்றாக படிக்கிறார்கள், படிக்கவில்லை என்றால் விளையாட்டில் விதமாக இருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய குழந்தை எதிலுமே தேர்ச்சி பெற்றதாக இருக்கவில்லை என்று குறை சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாகிவிட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா திருமறையில் தாய்மார்கள் எப்படி தன்னுடைய குழந்தையை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற வசனங்கள் அவர்களினுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கப்படவில்லை, வாழ்க்கை அவர்கள் படிக்கவில்லை. அல்லாஹு தஆலா மூன்றாவது அத்தியாயம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் பேசுகிறான், சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் அருள் கொடையாக தந்த நிஅமத்துகளாக தந்த எல்லாவற்றை பற்றியும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா கட்டாயமாக கேள்வி கேட்பான் என்று அல்லாஹ்வினுடைய குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி இருக்க இந்த உலகத்தில் எங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது என்னுடைய குழந்தைகள். இந்த உலகத்தில் என்னுடைய குழந்தைகள் சரியான முறையில் வழிநடத்தப்படவில்லை என்று சொன்னால் அதனூடாக நான் நரகத்திற்கு செல்லுவதற்கே காரணமாக அமைந்துவிடும். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் எம் அனைவரையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் 35வது வசனத்தில் பேசுகிறான். சற்று இந்த அழகான செய்திகளை கேளுங்கள். அல்லாஹு தஆலா ஞாபகமூட்டுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயார் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை தெரியுமா? அவர்களினுடைய பெயரை கூட அல்லாஹு தஆலா பதிவு செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது காலத் இம்ரஅத்து இம்ரான் ரப்பி, இம்ரானினுடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரமன் ஃபதகப்பலஹா மின்னி. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் குழந்தையை கேட்கும் விதத்தை பாருங்கள். சாதாரணமாக அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தந்துவிடு, அந்த குழந்தை வெள்ளையாக இருக்க வேண்டும், கருப்பாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது எப்படி கேட்கிறார்கள் என்றால், யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாயா அல்லாஹ். அந்த ஆண் குழந்தையை இந்த உலகத்தில் பெற்றெடுப்பதனூடாக முஹர்ரமன், அந்த குழந்தை முஹர்ரரன், அந்த குழந்தை இந்த உலகத்தில் மார்க்கத்தை பரப்பக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும். உனது கலிமாவான லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த மனித சமூகத்திற்கு மத்தியில் நிலைநாட்டக்கூடிய, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி இந்த சமூகத்தை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய ஒரு குழந்தையை யா அல்லாஹ் எனக்கு தந்துவிடு என்பதாக இம்ரான் அவர்களினுடைய மனைவி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தையை கொடுத்தான் தெரியுமா? குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, யா அல்லாஹ் என்னுடைய குழந்தை இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும், அந்த குழந்தை பிறப்பதனூடாக நாளைக்கு மறுமையில் அந்த குழந்தையின் காரணத்தினால் நாங்கள் சுவனத்தை அடைய வேண்டும், அந்த குழந்தை இந்த உலகத்தில் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய குழந்தையாக, தைரியமிக்க குழந்தையாக, ஆற்றல் மிக்க ஒரு குழந்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்பதாக கேட்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா 19வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் பேசி காட்டுகிறான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த விதம்.
அவர்கள் அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்ட விதத்தை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஞாபகமூட்டிவிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பேசுவதை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். قال ربي إني وهن العظم மின்னி வஸ்தஅன الرأس شيبا. யா அல்லாஹ், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகி விட்டது. யா அல்லாஹ், என்னுடைய தலைமுடிகள் எல்லாம் நிறைத்து விட்டது. என்னுடைய உடல் பலமற்ற உடலாக மாறிவிட்டது. யா அல்லாஹ். இந்த குர்ஆன் வசனத்திற்கு தஃப்சீர் எழுதக்கூடிய இமாம்கள் சொல்லுகிறார்கள், 100 வயதையும் தாண்டி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இன்னும் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மனைவி மலடையாகிவிட்டாள். யா அல்லாஹ், அவள் என்னுடைய மாதவிடாய் காலமெல்லாம் நின்று அவள் குழந்தை பிறக்கும் பாக்கியத்தை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறாள். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட எங்களுக்கு நீ ஒரு ஆண் குழந்தை தாயா. யா அல்லாஹ், அந்த ஆண் குழந்தை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த ஆண் குழந்தையை இந்த உலகத்தில் நாங்கள் பெற்றெடுப்பதன் காரணமாக சிறந்த ஒரு தலைவராக அவராக வேண்டும். யா அல்லாஹ், அந்த ஆண் குழந்தை எப்படி யா அல்லாஹ் எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சந்ததியினர்களை இஸ்லாமியர்களாகவும் இஸ்லாமிய தலைவர்களாகவும் நபிமார்களாகவும் ஆக்கினாயோ, அதே போன்று என்னுடைய சந்ததியையும் நீ நபிமார்களினுடைய சந்ததியாக ஆக்கிவிடு அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா திருமறையில் ஒரு வசனத்தை இறக்குகிறான். யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின். ஜக்கரியாவே, உங்களுக்கு நாம் ஒரு அழகான ஒரு குழந்தையை தர இருக்கிறோம். அந்த குழந்தையினுடைய பெயர் என்ன தெரியுமா? நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. யஹ்யா என்ற பெயரை அல்லாஹு தஆலா ஒரு நபருக்கு இந்த உலகத்தில் சூட்டியிருப்பான் என்று சொன்னால் அது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டி எந்த ஒரு நபிமாருக்கும் அந்த சிறப்பு கிடையாது. அல்லாஹ் நேரடியாக பெயர் சூட்டிய ஒரு நபர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான். அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் பின்னால் சொல்லுகிறான், இப்படி எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த உலகத்தில் யஹ்யா என்ற பெயர் கிடையவே கிடையாது. இதுதான் முதல் முறையாக உங்களினுடைய குழந்தைக்கு யஹ்யா என்ற பெயரை வைத்து உங்களுக்கு நாம் குழந்தையாக தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த குழந்தையை நான் உங்களுக்கு தந்து விட்டேன், பெயர் சுட்டி விட்டேன். அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? இந்த உலகத்தினுடைய சிறந்த தலைவர்களில் ஒரு தலைவராக உங்களினுடைய மகன் யஹ்யா இருப்பார். சாலிஹான மனிதர்களோடு அவர் சேருவார். நாளைக்கு மறுமையில் உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு குழந்தையை ஜக்கரியாவை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயார் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ கேட்டார்களா? இல்லையா? யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை தா, அந்த குழந்தை சிறந்த ஒரு ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மாறாக அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுத்து விடுகிறான். அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை செய்கிறார்கள். குழந்தை பெண் குழந்தையாக பெற்றெடுத்த பிறகு ஃபலம்மா வதஅதஹா قال ربي إني وضعتها أنثى والله أعلم بما وضعت وليس الذكر كالأنثى. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் ஆண் குழந்தையை கேட்டேன், மாறாக நீ பெண் குழந்தையை தந்து விட்டாய். இன்னி சம்மைத்துஹா மரியம், அவர்களுக்கு நான் மரியம் என்று பெயர் சூட்டி இருக்கிறேன். யா அல்லாஹ், வ இன்னி உஈதுஹா பிக துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நெறிமுறையை வைத்திருக்கிறான். சாதாரணமாக ஒரு ஆண் ஒரு பெண் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது இன்னென்ன காரியங்களை நீங்கள் செய்து உங்களினுடைய குழந்தைகளை பெற்றெடுப்பீர்கள் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியை இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதற்கு நான் பின்னால் சில வரலாறுகளை சொல்லுகிறேன். அது உங்களுக்கு சான்றாக இருக்கும். ஆரம்பத்தில் பாருங்கள், இம்ரான் அவர்களினுடைய மனைவியார் அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்ட விதம், யா அல்லாஹ், எனக்கு சிறந்த ஒரு குழந்தையை தா. அல்லாஹ் அதே போன்று ஒரு சிறந்த குழந்தையை கொடுத்தான். குழந்தை வயிற்றில் உருவாவதற்கு முன்னாலே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அதே போன்றுதான் தன்னுடைய குழந்தை வயிற்றில் உருவாவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் அதே போன்று ஒரு குழந்தையை கொடுத்து அந்த சந்ததியினர்களை வசந்தமான சந்ததியினர்களாக மாற்றுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களினுடைய குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு அல்லது உங்களினுடைய மனைவிகளோடு நீங்கள் வீடு கூடும் பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனையை நீங்கள் செய்யுங்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான வ ஜன்னிப்னா ஷைத்தான மா ரஸக்தஹா. யா அல்லாஹ்,
நான் என்னுடைய மனைவியோடு வீடு கூட போகிறேன் யா அல்லாஹ், நீ உனது பெயரை கொண்டு நான் என்னுடைய மனைவியோடு ஒன்று சேருகிறேன், நீ அதனூடாக ஒரு குழந்தையை எனக்கு தருவாய் என்று சொன்னால் சைத்தானினுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாத்த ஒரு குழந்தை எனக்கு இந்த உலகத்தில் தந்துவிடியா அல்லாஹ். இம்மில் எந்த ஒரு தாய்மார்களும் இந்த துஆவை கேட்பது கிடையாது, எந்த ஒரு ஆண்களும் இந்த துஆவை மேற்கொள்ளுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் திருமணமும் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையை ஈன்றெடுப்பதும் ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறிவிட்டதை தவிர அதனூடாக அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் வைத்திருக்கிறான். அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அழுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஷைத்தான் அந்த குழந்தையை தூண்ட ஆரம்பிக்கிறான். ஷைத்தான் இதனுடைய தூண்டுதலின் காரணத்தினால் தான் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அழுகிறது. ஆனால் 2 குழந்தைகளுக்கு அல்லாஹ் தஆலா ஷைத்தானினுடைய தூண்டுதலை விட்டு பிறக்கும் பொழுது பாதுகாத்தான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும். ஏன் தெரியுமா? அவர்கள் இருவரையும் மட்டும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயார் தன்னுடைய 2 குழந்தைகளையும் தன்னுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈன்றெடுக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் பெற்றெடுக்கக்கூடிய என்னுடைய குழந்தையையும் அதனூடாக பிறக்கக்கூடிய என்னுடைய சந்ததியினர்களையும் ஷைத்தானினுடைய தீங்கை விட்டும் பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்பதாக தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ. ஆதலால் அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தானினுடைய தூண்டுதலை விட்டும் பாதுகாற்று இந்த உலகத்தில் பிறக்கச் செய்தான். அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் எங்களினுடைய நோக்கம் எல்லாம் மாறிவிட்டது, மாற்றப்பட்டு விட்டது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹுவினுடைய தூதரால் வளர்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்கள், நபிமார்கள் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் குழந்தை பிறந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் குழந்தையை கேட்டார்கள். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு இருக்கக்கூடிய 99 மனைவிகளோடும் நான் ஒன்றிணைந்து குழந்தைகளை பெற்றெடுக்க போகிறேன் யா அல்லாஹ். அந்த குழந்தைகளினூடாக உனது மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். எங்கெல்லாம் உனது மார்க்கம் இல்லாத இடம் இருக்குமோ அந்த இடங்களில் எல்லாம் நான் குழந்தையை பெற்றெடுப்பதனூடாக மார்க்கத்தை பரப்பக்கூடிய குழந்தையை இந்த உலகத்தில் நான் ஈன்றெடுக்க வேண்டும் யா அல்லாஹ். அதற்காக மாத்திரம்தான் என்னுடைய மனைவிமார்கள் அனைவர்களோடும் நான் ஒன்றிணைகிறேன், உனக்கான ஆண் பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்காக யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எம்முடைய சமூகத்தினர்களிடத்தில் இப்பொழுது என்னுடைய சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு யோசிக்கிறது, அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திப்பதற்கு யோசிக்கிறது என்று சொன்னால், என்னுடைய சமூகத்தினுடைய ஆண்களினுடைய பெண்களினுடைய சிந்தனைகள் முடக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இருக்கக்கூடிய நவநவீன இந்த உலகத்தினுடைய வாழ்வியல் என்னுடைய சமூகத்தினுடைய ஆண் பெண்களினுடைய சிந்தனையை முழுவதுமாக முடக்கிவிட்டது என்று சொன்னால் அதில் மாற்றுகிறது கிடையாது. ஏனென்று தெரியுமா? இந்த உலகத்தில் முதலாவதாக ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கப்பட்டால், ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கப்பட்டால், பெயர் வைத்த பிறகு 3 வயதை தாண்டிய பிறகு 14 வருடங்கள் பள்ளிக்கூடங்களினுடைய படிப்பு. கொஞ்சம் யோசித்திருக்கிறோமா அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொடுக்கக்கூடிய படிப்பு முறைகளை? எப்படி இதனை அவர்கள் கற்றுக் கொடுப்பதை தன்னுடைய பிள்ளை கற்றுக்கொண்டு தேர்வு எழுதினால் அவர்களுக்கு மதிப்பெண் கிடையாது. கற்றுக் கொடுப்பதை தாண்டி புத்தகத்தில் இருப்பதை முழுவதுமாக மனப்பாடமிட்டு எழுதினால்தான் அதற்குண்டான மதிப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலே எப்படி இருக்க வேண்டும்? கற்றுக் கொடுப்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய புரிதலினூடாக அவன் தேர்வு எழுதி அந்த தேர்வில் வெற்றி பெறுவதுதான் சிறந்த வெற்றியாக இருக்க வேண்டும். இந்த கல்விகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. அன்றெல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வினுடைய தூதர் யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு எத்தனை வயது? வெறும் 29 நிரம்பிய யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய யமன் தேசத்திற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். வெறும் 10 வருட காலம்தான் முழு இஸ்லாத்தையும் அந்த யமன் தேசத்திற்கு கொண்டு வந்து அல்லாஹ்விற்கு முழுவதுமாக அந்த மக்கள் அடிபணிந்து முழுவதுமாக தொழ ஆரம்பித்து மார்க்கத்தை முழுவதுமாக பின்பற்ற ஆரம்பித்தார்கள். வெறும் 10 ஆண்டுகளில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவதாக மதீனாவிற்கு செல்லும் பொழுது 19 வயதிற்கும் குறைவான சஹாபியாக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸுகளில் பதிவு செய்யப்படுகிறது. அவர்களினூடாக ஒட்டுமொத்த மதீனாவும் லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது. இப்படி 1000 வரலாறுகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். 17 வயதில் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய பல இஸ்லாமிய வீரர்களை பதிவு செய்யலாம்.
அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஈராக்கினுடைய ஒரு வரலாறு கட்டாயமாக எங்களை ஆச்சரியப்படுத்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஈராக்கினுடைய பகுதியில் ஒரு மனிதர் வாழ்ந்து வருகிறார். நஜ்முத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ஈராக்கினுடைய திக்ரீக் என்ற ஒரு நகரத்தில் நஜ்முத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு வயது 30 ஆகிவிடுகிறது. அவருக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. அவரினுடைய சகோதரர் இவரை அடிக்கடி கட்டாயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். 30 வயது ஆகிவிட்டது, ஏன் திருமணம் முடிக்கவில்லை? உங்களது வயது தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது, ஏன் திருமணம் முடிக்கவில்லை? அவருக்கு எப்படியெல்லாம் பெண் வந்தது என்று சொன்னால், ஈராக் நாட்டினுடைய ஒரு ராணியை அவருக்கு பெண் கேட்டு வருகிறது. அவர் அப்போதும் சொல்லுகிறார், இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. அவரது சகோதரர் கேட்கிறார், உங்களுக்கு 30 வயது தாண்டி விட்டது, உங்களுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, நான் தான் பொறுப்பாளியாக இருக்கிறேன், நான் தான் முன்னின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும், நீங்கள் ஏன் திருமணத்திற்கு ஆசைப்படவில்லை? எப்படிப்பட்ட பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் கைகோர்த்து சந்தோஷமாக நடப்பதற்கு நான் ஒரு பெண்ணை ஆசைப்படவில்லை, அழகான ஒரு பெண்ணை நான் ஆசைப்படவில்லை, நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் ஆசைப்படவில்லை. அந்த பெண்ணோடு நான் கைகோர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கைகோர்ப்பு என்னை சுவனத்திற்கு இட்டு செல்ல வேண்டும். அந்த பெண்ணோடு நான் வீடு கூட வேண்டும், அதனூடாக நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அந்த குழந்தை பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றக்கூடிய ஒரு ஆண் குழந்தையாக, போர் வீரனாக அந்த குழந்தை மாற வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு எந்த பெண் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளோ அந்த பெண்ணை தான் நான் திருமணம் முடிப்பேன். அதுவரையிலும், அப்படி ஒரு பெண்ணை பார்க்கும் வரையிலும் இந்த உலகத்தில் எனக்கு திருமணமே வேண்டாம் என்பதாக முழுவதுமாக சொல்லிவிடுகிறார். நஜ்முத்தீன் அய்யூபியினுடைய ஆசிரியர் ஒரு முறை அவர் பாடம் கற்பதற்காக செல்லும் பொழுது அந்த ஆசிரியரை பார்ப்பதற்கு ஒரு பெண்மணி வருகிறாள். வந்தவுடனே அந்த ஆசிரியர் அந்த பெண்ணிடத்தில் கடுகடுப்பான முறையில் பேசி அந்த பெண்ணை அந்த இடத்திலிருந்து அனுப்பிவிடுகிறார்கள். உடனே இந்த நஜ்முத்தீன் அய்யூபி அவர்கள் கேட்கிறார்கள் ஆசிரியரிடத்தில், ஆசிரியரே, அந்த பெண் வந்தால் ஏன் கடுகடுப்பான நிலையில் பேசி அந்த பெண்ணை அனுப்பினீர்கள்? அந்த ஆசிரியர் சொல்லுகிறார், அந்த பெண்ணுக்கு தாய் தந்தையர்கள் கிடையாது, அந்த பெண் என்னுடைய பொறுப்பில் வளரக்கூடிய ஒரு பெண், அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும், பல நல்ல மாப்பிள்ளைகளை பார்த்து விட்டேன், என்னிடத்தில் பாடம் பயின்ற சிறந்த கல்வியாளர்களை அவளிடத்தில் கொடுத்து விட்டேன், அவள் எந்த மாப்பிள்ளைக்கும் ஒற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம்? அந்த நஜ்முத்தீன் அய்யூபி கேட்கிறார், எதனால் அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அதற்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அந்த பெண்ணினுடைய ஆசை என்ன தெரியுமா? நல்ல அழகான ஆண்மகனை அல்ல, நல்ல சிறந்த ஆண்மகனை அல்ல, அந்த ஆண்மகனோடு அவள் கை கோர்க்க வேண்டுமாம், அந்த பயணம் சுவனத்தை வரையிலும் தொடர வேண்டுமாம், அந்த ஆண்மகனோடு அவள் ஒன்றிணைய வேண்டுமாம், அதனூடாக அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த ஆண் குழந்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றக்கூடிய ஒரு மாவீரனாக மாற வேண்டுமாம். அப்படி ஒரு ஆண்மகன் மறுமறையிலும் எனக்கு திருமணம் என்று ஒன்று வேண்டாம் என்பதாக புடிவாதமாக இருக்கிறாள். இந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு ஆண்மகனை நான் எங்கே கண்டெடுப்பேன் என்பதாக ஆசிரியர் சொன்ன உடனேயே நஜ்முத்தீன் அய்யூபி சொல்லுகிறார், ஆசிரியரே, ஆசிரியரே, இத்தனை ஆண்டுகளாக இப்படி ஒரு பெண்ணுக்காக தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன் என்பதாக சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அந்த பெண்ணோடு திருமணமாகிறது. அந்த இரு தம்பதியினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுக்கிறான். வெறும் 14 வயதில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து சிலுவை யுத்த வீரர்களை விரட்டி அடித்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார் என்று சொன்னால், சலாஹுத்தீன் அய்யூபியை வெற்றெடுத்த 2 தம்பதியினர்கள் நஜ்முத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடிய அவரும் அவரது மனைவியும் தான். இந்த இடத்தில் பாருங்கள், எந்த எண்ணம் இவர்கள் இருவரையும் ஒன்றிணைத்தது? ஒரே ஒரு எண்ணம் தான், நாங்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும், அதனூடாக அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல ஆண் குழந்தையை கொடுக்க வேண்டும், அந்த ஆண் குழந்தையினூடாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் கைப்பற்ற வேண்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த எண்ணங்களுக்காக கொடுத்த கூலியை பார்த்தீர்களா? 14 வயதில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார் என்று சொன்னால் அவரினுடைய எண்ணம் எந்த அளவிற்கு உயர்வான எண்ணமாக இருந்திருக்கிறது. இந்த வரலாறின் தொடர்ச்சியில் இன்னொரு வரலாறு இருக்கிறது. ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும், அவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றி விடுகிறார். பலஸ்தீனத்திலிருந்து சிலுவை யுத்த வீரர்களை முழுவதுமாக துடைத்து எறிந்து விடுகிறார். ஆனால் அரபு தேசத்தில் சிலுவை யுத்த வீரர்களினுடைய தாக்குதல் இருந்து கொண்டே இருக்கிறது. சலாஹுத்தீன் அய்யூபியினுடைய படைகளில் இருந்த ஒரு படை வீரர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் மரணித்த பிறகு, யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு சலாஹுத்தீன் அய்யூபியை போன்று நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். யா அல்லாஹ்,
எப்படி சிலுவை யுத்த வீரர்களை பலஸ்தீனத்திலிருந்து முழுவதுமாக சலாஹுத்தீன் அய்யூபி விரட்டி அடித்தாரோ அதே போன்று ஒட்டுமொத்த அரேபிய தேசத்திலிருந்து சலாஹுத்தீன் அய்யூபியை போன்ற ஒரு ஆண்மகனை நான் பெற்றெடுத்து எல்லா சிலுவை யுத்த வீரர்களையும் விரட்டி அடிப்பதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாயா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். வரலாறு பதிவு செய்கிறது, அல்லாஹு தஆலா சலாஹுத்தீன் அய்யூபை மரணித்த சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதே போன்று சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு மனிதரை உருவாக்குகிறான். அவரோடாக ஒட்டுமொத்த அரேபிய தேசத்தில் இருந்த சிலுவை யுத்த வீரர்களும் அடித்து விரட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த இடத்தில் காரணம் இதுவாக இருக்கிறது. தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பதில் உயர்வு கிடையாது, தன்னுடைய குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுத்து அழகு பார்ப்பதில் உயர்வு கிடையாது, தன்னுடைய குழந்தை பணங்களையும் பொருளாதாரத்தையும் ஈட்டி கடன் இல்லாத நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனை தாண்டி ஒரு வெற்றி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த மனித சமூகத்திற்கு மத்தியில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தெளிவான முறையில் சொல்லி இதுதான் சரி இதுதான் தவறு, இந்த பாதையில் சென்றால் உங்களுக்கு சுவனம், இந்த பாதையில் சென்றால் உங்களுக்கு நரகம் என்று எச்சரிக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளை இந்த சமூகம் உருவாக்காத வரையில் என்னுடைய சமூகம் அவல நிலையை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கும். நீங்களும் நானும் இந்த சமூகம் குழந்தைகளை வளர்ப்பதனுடைய வீதங்கள் நோக்கங்கள் அனைத்துமே மாறிவிட்டது. குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் கிடையாது. குழந்தைகள் பிறந்த உடனேயே ஷைத்தானினுடைய தீண்டுதல் இருந்து அல்லாஹ் என்னுடைய குழந்தையை காப்பாற்றிவிடு என்ற துஆக்களை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் செய்வது கிடையாது. ஆனால் குழந்தைகள் வழி தவறிவிட்டது, குழந்தைகள் தவறான பாதையில் பயணிக்கிறது என்பதாக காரணங்களை சொல்லுகிறோமே. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த அந்த 8 உபதேசங்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தாய் தந்தையர்களும் தன்னுடைய குழந்தைக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள். என்ன உபதேசம் செய்தார்கள்? முதலாவது சொன்னது, என் அருமை மகனே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதீர்கள். அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம். நீங்கள் தொழுகையில் இருந்தால், இப்னு கசீரில் அந்த வசனங்களுக்கு கீழால் விளக்கமாக இந்த 8 செய்திகள் பதிவு செய்யப்படுகிறது. என் அருமை மகனே, நீ தொழுகையில் இருந்தால் உன் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள். நீ தொழுகையில் இருந்தால் உன்னுடைய உள்ளத்தை நீ பாதுகாத்துக்கொள். அப்படி என்றால் நான் தொழக்கூடிய தொழுகைகள் சுபஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த 5 தொழுகைகளும் நான் யாருக்காக தொழுகிறேன்? எல்லோரும் வாய்ப்பட சொல்லுவோம், எனது ரப்பு அல்லாஹ்விற்காக தொழுகிறேன். என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் என்னுடைய நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் என்னை பார்க்காத ஒரு இடத்தில் தனி அறையில் நான் தொழுதால் என்னுடைய தொழுகை எப்படி இருக்கும்? வேகமாக தொழுவேன், அல்ஹம்து சூராவை மட்டும் ஓதிவிட்டு ருக்கு செய்வேன், இன்ன பிற சூறாக்களை ஓத மாட்டேன். என்னுடைய தொழுகை வேகமாக இருக்கும். யதார்த்தமான ஒரு உண்மை. 100 நபர்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் நான் நின்று கொண்டிருந்தால் என்னுடைய தொழுகை வளமைக்கு மாற்றமாக இருக்கும். எல்லா நபர்களும் சொல்லுவார்கள், என்ன தொழுகையில் பக்தி, தொழுகையில் என்ன ஒரு இறையச்சம், என்ன அழகாக தொழுகிறான் என்பதாக எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு எங்களினுடைய தொழுகை மாறும் என்று சொன்னால் இதைத்தான் அழகாக சொல்லுகிறார்கள். நீ தொழுகையில் இருந்தால் உன்னுடைய உள்ளத்தை நீ பாதுகாத்துக்கொள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், யார் தன்னுடைய தொழுகையை பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்களோ, அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அவர்கள் தொழுகையில் பொடுபோக்கான நிலையில் தொழுவார்கள். அவர்களினுடைய தக்பீரில் ஒரு நேர்த்தி இருக்காது. அவர் ஓதக்கூடிய அல்ஹம்து சூராவை உள்ளத்தால் மனதால் ஓத மாட்டார். இன்ன பிற சூறாக்களை ஓதும் பொழுது எனது ரப்ப அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற பயம் இல்லாமல், பக்தி இல்லாமல் அவரினுடைய தொழுகை பொடுபோக்கான தொழுகையாக இருக்கும். இப்படிப்பட்ட தொழுகையாளர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். என்னுடைய செய்யக்கூடிய அமல்களும் எனது ரப்ப அல்லாஹ்விற்கு பிடித்த வகையில் இருக்க வேண்டும். ஏன் தொழவில்லை, ஏன் ஓதவில்லை, ஏன் மார்க்கத்தை பின்பற்றவில்லை? எனது ரப்ப அல்லாஹ்வோடு என்னுடைய நெருக்கம் உள்ளத்தால் தொடர்புடையதாக இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய தொழுகையும் என்னுடைய அமலிலும் நான் தரிப்பட்ட முறையில் சுவையை காண்பேன். நான் ஜமாஅத் இல்லாமல் தொழுதாலும் ஜமாஅத்தோடு தொழுதாலும் தொழும் பொழுது எனது ரப்ப அல்லாஹ்வோடு நேசத்தால் நான் தொழுவேன். அல்லாஹ் தண்டித்து விடுவான் என்ற பயத்தில் தொழக்கூடாது. எனது ரப்ப அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்தவர்களாக, இந்த உலகத்தில் நான் முஸ்லீமாக பிறந்ததற்காக, இந்த உலகத்தில் நான் என்ன தீமைகளை செய்தாலும் ஒரு நாள் நான் சுவர்க்கத்திற்கு அல்லாஹ்வால் அனுப்பப்படுவேன் என்ற உயர்வான எண்ணத்திற்காக என்னுடைய தொழுகை மாற வேண்டும்.
அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதனால் எங்களினுடைய தொழுகையில் எங்களினுடைய உள்ளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், நீ உணவில் இருந்தால் உன் வயிற்றை நீ பாதுகாத்துக்கொள். எம் அனைவருக்கும் இந்த செய்தி போதும். நீ உணவில் இருந்தால் உன்னுடைய வயிற்றை நீ பாதுகாத்துக்கொள். அப்படி என்று சொன்னால் சஹாபாக்களினுடைய வாழ்வியலில் அவர்களினுடைய சாப்பிடும் முறைகள் எப்படி இருந்தது? அவர்களிடத்தில் செல்வத்தை கொடுத்திருந்தும் அவர்கள் அதனை எப்படியெல்லாம் பயன்படுத்தினார்கள்? இல்லை, எங்களுக்கு தேவையில்லை என்பதாக உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக பயணித்தார்களா? இல்லையா? நாம் உணவு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதனை நீங்களும் நானும் சாப்பிடும் முறை உண்மையிலேயே மனதை தொட்டு சொல்ல வேண்டும். எல்லா நபர்களுக்கும் தெரியும், உணவு எங்களிடத்தில் வந்துவிட்டால் நாங்கள் அதனை எப்படியெல்லாம் சாப்பிடுவோம் என்பதாக. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளாவது வயிறு நிரம்ப சாப்பிட்டு இருப்பார்களா என்று கேட்டால் கேள்விக்குறிதானே. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களினுடைய வீட்டில் 2-3 மாதங்களுக்கு மேலாக அடுப்பு எரியாமல் இருந்திருக்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தினுடைய தலைவரின் மனைவியினுடைய வீட்டில் சாதாரண ஒரு விடயம் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீதியில் நடந்து வருகிறார்கள். தெரிந்த செய்திதான், ஞாபகத்திற்காக சொல்லுகிறேன். வீதியில் நடந்து வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன் உரையாடல் ஆரம்பிக்கிறது. 2 சஹாபாக்களும் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், பசியினுடைய கொடுமை யா ரசூலல்லாஹ், வீட்டில் உணவில்லை, அதனால் தான் நானும் அபூபக்கரும் வீட்டை விட்டு வெளியே வந்தோம் யா ரசூலல்லாஹ். பசி யா ரசூலல்லாஹ், எங்களால் தாங்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பசி உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதே பசியின் காரணமாகத்தான் நானும் வீட்டிலிருந்து வெளிவந்தேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுந்து, யா அல்லாஹ், எனக்கு பசிக்கிறது யா அல்லாஹ், உணவு தாயா அல்லாஹ் என்று கேட்டிருந்தால் அல்லாஹ் சுவனத்திலிருந்து கொடுத்திருப்பான். உண்மையா இல்லையா? அல்லாஹ் சுவனத்திலிருந்து கொடுத்திருப்பான். எவ்வளவு உதவிகளை செய்தான். சந்திரனை அல்லாஹு தஆலா நபிகளாரினுடைய பார்வையில் பிரிய வைத்தான் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு அதை செய்ய முடியும் என்று சொன்னால், ஒரே இரவினுடைய கனவினுடாக ஒட்டுமொத்த வானலோகத்தையும் அல்லாஹு தஆலா காட்டினானே, அந்த நபிக்கு அல்லாஹ்வால் உணவு கொடுக்க இயலாதா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அடே, இந்த உலகத்தில் நான் வாழ வந்தவன் கிடையாது, இந்த உலகத்தை விட்டு விடைபெற வந்தவன், நான் ஒரு பயணியை போன்று இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எப்படி துஆ கேட்பார்கள் தெரியுமா? லா ஈஷ இல்லா ஈஷல் ஆஹிரா. யா அல்லாஹ், வாழ்க்கையில் ஆக சிறந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது மறுமையினுடைய வாழ்க்கை தான். யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு இடத்தில் அடையாளப்படுத்தினார்கள். சஹாபாக்களோடு வீதியில் நடந்து செல்லுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் நடந்து செல்லும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் செத்த ஆட்டை பார்க்கிறார்கள். மரணித்து புழுக்களாலும் பூச்சிக்களாலும் மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்டை பார்க்கிறார்கள். அந்த ஆட்டிற்கு ஒரு காது அருந்த நிலையில் மரணித்து கிடக்கிறது. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய தூதர் இன்னொரு காதை பிடித்து தூக்கி கேட்கிறார்கள், சஹாபாக்களே, இந்த ஆட்டை நீங்கள் சில தீனார்களை கொடுத்து, பணம் காசுகளை கொடுத்து வாங்குவீர்களா? அல்லாஹ்வினுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் சஹாபாக்கள், யா ரசூல் அல்லாஹ், இந்த ஆடு உயிரோடு இருந்தாலும் பயனளிக்க போவது கிடையாது, செத்து விட்டது, புழு பிடித்து விட்டது யா ரசூல் அல்லாஹ், எப்படி இதனை நாங்கள் விலை கொடுத்து வாங்குவோம்? அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஆடு எப்படி உயிரோடு இருந்தாலும் பிரயோஜனம் அடையாதோ, மரணித்த பிறகும் பிரயோஜனம் அடையாதோ, இதனை நீங்கள் காசு கொடுத்து வாங்குவதற்கு 1000 முறை யோசிப்பீர்கள், வாங்க மாட்டீர்கள். இதை விடவும் கேவலமானதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ்வினுடைய பார்வையில் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அந்த வாழ்க்கைக்காக தான் நீங்களும் நானும் அடித்து கொள்ளுகிறோம், சண்டை போட்டுக் கொள்ளுகிறோம், புறங்களும் கோள்களும் பிரச்சனைகளும் அவதூறுகளும் என்ற இந்த அசிங்கமான உலகத்தில் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதான உபதேசம் என்ன தெரியுமா? நீ பிறர் வீட்டில் இருந்தால் உன் கண்களை நீ பாதுகாத்துக்கொள். எம்முடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவல நிலை. ஒவ்வொரு தனி மனிதனும் இதனால் தாக்கப்படுகிறான். நீ பிற வீட்டில் இருந்தால் உன்னுடைய கண்களை நீ பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்வினுடைய தூதர் மிக கடுமையான எச்சரித்த ஒரு விடயம். சாதாரணமாக நாம் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறோம். பிற வீடுகளுக்கு சென்றால், திருமணங்களுக்கு சென்றால், ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடிய ஒரு இடங்களுக்கு சென்றால், எங்களால் எங்களினுடைய பார்வைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், ஒன்றே அந்த இடத்தில் நானும் நம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கால் அல்லாஹ் தடுத்த அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கும் போது நான் மரணித்து விட்டால், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா?
அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் எந்த நிலையில் இந்த உலகத்தில் மரணிக்கிறீர்களோ அதே நிலையில் தான் நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் அக்பர். இப்படி இந்த நிலையை நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் குற்றங்களை செய்ய மாட்டேன். யாரும் இல்லை, தனிமையில் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்பதாக 1000 குற்றங்களை செய்கிறேன். ஒரு கால் அந்த தனிமையில் இருக்கும் பொழுது அசிங்கத்தை செய்த நிலையில், தவறை செய்த நிலையில் என்னுடைய மரணம் வந்துவிடும் என்று சொன்னால் என்னுடைய நிலை என்னவாகும்? சவுதியில் நடந்த மிகப்பெரிய ஒரு அவமானமான ஒரு சம்பவம். ஒரு ஆலிம், தொழுகை வைக்கக்கூடிய ஒரு இமாம் பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா? அவரது மகன் மரணித்து விட்டான். மரணித்த பிறகு அவர் கதறி கதறி அழுது கொண்டே இருக்கிறார். அவர் அழுகை யாராலுமே நிப்பாட்ட முடியவில்லை. எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் இப்படி அழுகிறீர்கள்? மரணித்து விட்டார், இதோ அடக்கம் செய்ய போகிறோம், வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஒருபடி மேலாக அழுது கொண்டிருக்கிறீர்களே, என்ன காரணம்? அவர் சொன்ன வார்த்தை ஆச்சரியப்படுத்தியது. அவர் பள்ளியில் தொலை வைக்கக்கூடிய ஒரு இமாம் சொன்னார், என்னுடைய மகனை நான் மரண நிலையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அல்லாஹ் தடுத்த ஆபாசமான காரியத்தை தன்னுடைய போனில் பார்த்த நிலையில் நான் அவனை மரணித்தவனாக பெற்றுக்கொண்டேன். நாளைக்கு மறுமையில் தன்னுடைய மகனை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அவன் அந்த ஆபாச காட்சிகளை பார்த்த நிலையில் எல்லோருக்கும் முன்னாலும் எழுப்பப்படுவான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கை சேதம். ஒரு கால் யோசித்து பாருங்கள், அப்படியே கண்மூடி யோசித்து பாருங்கள், எங்களினுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நிலையில் எங்களினுடைய மரணம் வரும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பிடி எப்படி இருக்கும்? என்னுடைய மரணத்திற்கு முன்னால் நான் என்னை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உங்களினுடைய இறைவனின் பிடி மிகவும் கடுமையானது, உங்கள் யாராலும் தப்ப முடியாது. வரும் வரையிலும் தான் அந்த நிமிடம் வந்துவிட்டால், உயிர்கள் பிரிந்து விட்டால், மலக்குமார்களினுடைய அணிவகுப்பை நான் பார்த்து விட்டால், அல்லாஹ்வால் நான் கோப பார்வையை அடைந்து விட்டேன் என்று சொன்னால் யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. அதனால் அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, 4வதாக அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? நீ மனிதர்களுக்கு முன்னால் இருந்தால் உனது நாவை நீ பாதுகாத்துக்கொள். எனது சமூகத்தில் சாதாரணமாக எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். நீ மனிதர்களுக்கு மத்தியில் இருந்தால் உன்னுடைய நாவை பாதுகாத்துக்கொள். அப்படி என்றால் சாதாரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய நண்பர்கள் கெட்ட வார்த்தையை சொல்லி நன்றா இருக்கிறாயா, கெட்ட வார்த்தையை சொல்லி சாப்பிட்டாயா, கெட்ட வார்த்தையை சொல்லி அடுத்து ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தையை சொல்லி அடுத்து ஒரு வார்த்தை, இப்படிதான் இப்பொழுது இருக்கக்கூடிய சமூக வாலிபர்களினுடைய நட்புகள் இருக்கிறது. இதற்கு இப்பொழுது இணையதளத்தில் வீடியோக்கள் வருகிறது. எப்படி தெரியுமா? நான் அவனை திட்டவில்லை, மனதார திட்டவில்லை, நட்பின் காரணமாக நான் திட்டுகிறேன். சினிமா கூத்தாடிகள் சொல்லுவதை என்னுடைய நண்பர்கள் ஸ்டேட்டஸில் வைத்து பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். நீ மனிதர்களுக்கு மத்தியில் இருந்தால் உனது நாவை பாதுகாத்துக் கொள்கின்ற விடயம் மிக மோசமான ஒரு விடயம். சாதாரணமாக எல்லா நண்பர்களும் ஆண்களை சாதாரணமாக கெட்ட வார்த்தையில் திட்டி பேசுவது, பெண்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் நவுதுபில்லா ஊர் உலகத்தினுடைய எல்லா குறைகளையும் பேசித்து இருப்பது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன். எப்படி என்று சொன்னால், பொறாமையும் புறமும் உங்களினுடைய ஈமானை நெருப்பு கட்டை எரிப்பதை போன்று உங்களினுடைய ஈமானை எரித்துவிடும். அப்படி என்று சொன்னால் சாதாரணமாக 4 நபர்கள் ஒன்று சேர்ந்தால், ஒன்று நமக்கு மத்தியில் கெட்ட வார்த்தைகளை திட்டி பேசிக்கொள்ளுவது, இல்லை என்றால் யாரோ ஒருவரை பற்றி பேசி எங்களினுடைய நன்மைகளை எல்லாம் அழித்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் மெஹராஜினுடைய பயணம் சென்றிருக்கும் போது ஒரு சம்பவத்தை பார்த்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் 2 கொக்கிகளை வைத்து ஒரு மனிதரினுடைய இந்த வாயிலும் இந்த வாயின் பக்கமும் தாறுமாறாக முகங்கள் கிழிக்கப்படுகிறது. அவர் கதறுகிறார், கத்துகிறார், முழுவதுமாக கிழிக்கப்பட்டு அந்த கொக்கிகள் அவரினுடைய முகத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு மீண்டும் முகங்கள் சரியாக மாறுகிறது, மீண்டும் கிழிக்கப்படுகிறது, மீண்டும் சரியாக மாறுகிறது, மீண்டும் கிழிக்கப்படுகிறது. யார் இந்த மனிதர் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் கேட்கும் பொழுது இறுதியில் மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உலகத்தில் வாழும் காலத்தில் அதிகமாக பொய் பேசி கெட்ட வார்த்தை பேசி திரிந்த மனிதர், தன்னுடைய நாவை பேணாத மனிதர், சுருக்கமாக தன்னுடைய நாவை பேணாத மனிதர். அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன பில்லிசானிஹி வ யதிஹி. எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய கரத்தாலோ நாவாலோ பிறர் முஸ்லிமுக்கு துன்புறுத்தலை கொடுக்காமல் இருக்கிறானோ அவனே ஒரு சிறந்த முஸ்லிம் என்று சொன்னார்கள். அதுவே சகோதரத்துவத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் எங்களினுடைய நாவு படக்கூடிய பாடுகள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எம்மை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். இன்னும் அவர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், என் அருமை மகனே, 2 விடயங்களை மறந்து விடாதே.
2 விடயங்களை நீ மறந்து விடாதே. முதலாவது அல்லாஹுவை நினைவு கூறுவது, 2வது மரணத்தை நினைவு கூறுவது. இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை சுருக்கத்தில் சொல்லி முடித்து விட்டார். நான் இந்த உலகத்தில் பிறந்தது அல்லாஹுவிற்காக, வாழுவது அல்லாஹுவிற்காக, வாழ்ந்து கொண்டிருப்பது அல்லாஹுவிற்காக, வாழப்போவதும் அல்லாஹுவிற்காக, வாழ்ந்து மரணிக்க இருப்பதும் எனது ரப் அல்லாஹுவிற்காக. இது அனைத்தையும் நான் ஞாபகம் வைத்திருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய மரணமும் என்னோடு ஞாபகத்தில் இருக்கும். அழகாக சொன்னார்கள், எனது அருமை மகனே, 2 விடயத்தை இந்த உலகத்தில் நீ மறந்து விடாதே. அல்லாஹுவை நினைவு கூறுவதையும் மரணத்தை நினைவு கூறுவதையும் நீ மறந்து விடாதே. இந்த 2 நினைவு கூறுதலும் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தூய்மையான உள்ளமாக எங்களினுடைய உள்ளம் மாறும். அதனால் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூர்ந்து மரணத்தை நினைவு கூறக்கூடிய நல்ல மக்களாக இறைவனாக்க வேண்டும். இறுதியாக சொன்னார்கள், எனது அருமை மகனே, இந்த 2 விடயங்களை மறந்து விடு என்று சொன்னார்கள். முதலாவது, நீ பிறருக்கு செய்த உதவி, பிறர் உனக்கு செய்த உதவி. அழகான ஒரு செய்தி. நீ பிறருக்கு செய்த உதவியும் பிறர் உனக்கு செய்த உதவியையும் நீ பிறருக்கு செய்த உதவியையும் பிறர் உனக்கு செய்த உதவியும். அப்படி என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய தூதர் ஒரு இடத்தில் சொன்னார்கள், யார் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் என்று அல்லாஹுவினுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி கேட்கும் பொழுது, நீ மனிதர்களிடத்திலிருந்து தேவையற்றவனாக வாழ்ந்துவிடு, அதுவே உனது வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னார்கள். மனிதர்களிடத்திலிருந்து தேவையற்றவனாக நீ இருந்துவிடு. நான் இப்பொழுது இந்த உலகத்தில் எனக்குண்டான எந்த தேவைகள் தேவைப்படும் என்று சொன்னாலும் மனிதர்களை சார்ந்தவனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹுவினுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய செருப்பின் வார் அந்தால் கூட உனது இறைவன் அல்லாஹுவிடத்தில் நீ முதலில் கேள், அல்லாஹ் உனக்கு அதனை தருவான். அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு மனிதரை நியமிப்பான், அவர் ஊடாக நீ உதவி பெறுவாய். ஆனால் நாம் எல்லாம் முதலாவது எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என்னுடைய நண்பனை தேடுகிறோம். எனது வாகனம் ஒரு இடத்தில் நின்று விட்டது என்று சொன்னால் நண்பனை தேடுகிறோம். தேடுவதில் தவறு கிடையாது. அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்ட நிலையில் எனது நண்பனை நான் அடைய வேண்டும். யா அல்லாஹ், இப்படி ஆகிவிட்டது, இதனூடாக நீ நலவை எனக்கு தந்துவிடியா அல்லாஹ் என்பதாக சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதனூடாக ஒரு உதவியை தருவான். அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு அடையாளமாக சொல்லும் பொழுது சொல்லுவான், வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வையே தன்னுடைய முழு வாழ்க்கைக்கும் பொறுப்பு சாட்டியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. அதனால் எங்களினுடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்க வேண்டும். என்னுடைய அடுத்த கட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்குண்டான முயற்சிகளில் நான் இறங்க வேண்டும். ஏன் என்னுடைய சமூகத்தினுடைய பெற்றோர்களும் வாலிபர்களும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு தன்னுடைய ஆண் பெண் குழந்தைகளை அர்ப்பணிப்பது கிடையாது? என்ன காரணம்? இந்த உலகத்தினுடைய மாடர்ன் சிஸ்டத்தில் என்னுடைய சமூகம் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. பாடசாலை ஸ்கூலினுடைய படிப்பை முடிக்க வேண்டும், காலேஜ் படிக்க வேண்டும், காலேஜினுடைய உயர்கல்வியை படிக்க வேண்டும், அதனூடாக பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும், அப்படியே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. என்னைக்காவது ஒரு நாள் நான் மனம் தொட்டு யோசித்திருக்கிறேனா, இவ்வளவு காலமாக இந்த உலகத்தில் வாழுகிறேன், என்னை வாழ வைத்தது என்னுடைய ரப் அல்லாஹ், ஒரு நாளாவது எனது ரப் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை நான் படித்ததுண்டா? இதோ ரமலான் வந்து விட்டதை சஹாபாக்கள் சொன்னார்களே, ரமலானையும் குர்ஆனையும் நாங்கள் எங்கள் கண்களை போன்றுதான் பார்ப்போம். ரமலான் என்றால் குர்ஆன், குர்ஆன் என்றால் ரமலான் என்று நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போமே. இந்த கூட்டத்திலிருந்து எத்தனை நபர்கள் குர்ஆனை இன்னும் தெளிவாக ஓத தெரியாதவர்களாக இருக்கிறோம்? குர்ஆனை எடுப்பதற்கு மாச்சல். ஒரு பக்கத்தை ஓதினால் ஏதோ 90 வசனங்களை ஓதி ஏதோ யுத்த களத்திற்கு சென்ற ஒரு பெருமையை போன்று எங்களினுடைய உள்ளம் மாறுகிறது. தராவிகினுடைய எல்லா ரகாத்துகளையும் தொழுது முடித்து விட்டால் அப்படியே பள்ளியிலிருந்து வெளியே வருகிறேன், ஏதோ பத்ரினுடைய யுத்த களத்தில் இருந்து வருவதை போன்று. ஒரு நாள் செய்த அமலுக்கு மனதில் இவ்வளவு திருப்தி இருக்கிறது என்று சொன்னால், வாழ்நாள் முழுக்க என்னுடைய ரப் அல்லாஹ்விற்காக நான் வாழ்ந்தால் இதனை பயன்படுத்துவதில் எனக்கு சோம்பல் கிடையாது. எவ்வளவு மணி நேரமாக இருந்தாலும் என்னால் பார்க்க முடியும். 24 மணி நேரம் தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல், குடும்பம் இல்லாமல், நண்பர்கள் இல்லாமல் தனித்த நிலையில் நீ இதனை பயன்படுத்தினாய் என்று சொன்னால் என்னால் தாராளமாக முடியும். ஆனால் அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து உனது நண்பர்களை ஒன்றிணைத்து குர்ஆனை ஓத தெரியாதவனுக்கு ஓத கற்றுக்கொடு, அல்லாஹ்வை பற்றி படி, ரசூலை பற்றி படி என்ற சிந்தனை வருகிறதா என்று கேட்டால் கட்டாயமாக கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், கூட்டங்களில் சிறந்த கூட்டம் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய கூட்டம். நம்முடைய கூட்டங்களை நாங்கள் அப்படி உருவாக்குவது கிடையாது. எனது நண்பர்களோடு ஒன்று சேர்ந்து ஏதோ பல இடங்களுக்கு பயணிக்கிறோம். என்னுடைய நண்பர்களோடு ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு ஏன் தயாராகவில்லை?
இந்த 30 நாட்கள் முழு இரவுகளும் என்னால் முழித்து கண் விழித்து பயணிக்க முடிகிறது. அந்த நாளினுடைய ஒரு நாள் 1 மணி நேரத்தை ஏதோ ஒரு நண்பனை அழைத்து ஒரு ஆலிமை சந்தித்து குர்ஆனை ஓதி கேட்டு ஒரு ஹதீஸை படித்து விளக்கத்தை தெரிந்து கொண்டு ஏன் நாங்கள் முஸ்லிமாக வாழவிருக்கிறோம்? இங்கு இருக்கக்கூடிய எத்தனை நபர்களுக்கு தொழுகை எதெல்லாம் செய்தால் தொழுகை கூடும் கூடாது என்பதாக ஃபர்லுகள் எல்லாம் எமக்கு தெரியும். காரணம், பெற்றோர்களும் மிக முக்கிய காரணமாக மாறுகிறீர்கள். ஆக அடிப்படையான காரணம் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை, அல்லாஹ் என்னுடைய குழந்தையை மாற்றிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான முயற்சிகளை உங்களினுடைய வீடுகளில் ஏன் எடுப்பது கிடையாது? 1 மணி நேரம் போனை வாங்கி ஒரு புறம் வைத்துவிட்டு தாய் தந்தை சகோதர சகோதரிகள் எல்லோரும் வைத்துவிட்டு ஒன்றாக அமர்ந்து அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஒருவர் ஓதி அனைவரும் கேட்டு பாருங்கள். அந்த குடும்பத்தினுடைய இன்பமும் மகிழ்ச்சியும் வேறு. என்னுடைய தாய் தந்தையர்கள் மரணிக்கும் பொழுதோ இங்கு எனக்கு குர்ஆன் ஓத தெரிந்த அவர்களுக்கு தெரியாத நிலையில் அவர்கள் மரணித்து விட்டால் யோசித்து பாருங்கள். நான் வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்லும் பொழுது அந்த இடத்தில் எல்லா நபர்களும் இங்கிலீஷில் தாறுமாறாக பேசுகிறார்கள். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கூச்சப்படுகிறேன் நான், எவ்வளவு சங்கடப்பட்டு போகிறேன் நான். வேலை தெரிந்த லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பலருக்கு முன்னால் வேலை இல்லாமல் நான் போய் நின்றால் நான் என்னை எவ்வளவு தாழ்வுபடுத்திக் கொள்கிறேன் அந்த இடத்தில். அதே போன்று அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை தெரியவில்லை என்று சொன்னால் என்னுடைய உள்ளத்தில் தாழ்வு மனப்பான்மை இல்லை, என்னுடைய உள்ளத்தில் ஏக்கம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம்தான். இந்த உலகம் என்ற நோக்கம் எங்களை மறக்கடித்து விட்டது. என்னுடைய பிள்ளை ஓதினால் எப்படி சம்பாதிப்பான்? ஹாஃபிலாக மாறினால் எப்படி சம்பாதிப்பான்? ஆலிமாக மாறினால் எங்கே பெண் கிடைக்கும்? அவன் நல்லவனாக இருந்தால் அவனோடு நண்பர்கள் சேர மாட்டார்கள். இந்த உலகம் பார்க்கக்கூடிய பார்வை இதுதான். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தாய் தந்தையர்களாக இருக்கிறீர்கள். இனிமேல் தந்தைகளாகவும் தாய்மார்களாகவும் மாற இருக்கிறீர்கள். நீங்கள் முடிவெடுங்கள். நாங்கள் மார்க்கத்தை முழுமையாக தெளிவாக படிப்போம். எங்களினுடைய குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். குழந்தைகள் பெற்றெடுத்த உடனே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வளர்த்தெடுப்போம். இந்த உலகத்தினுடைய கல்விகள் தேவைதான். இந்த உலகத்தில் நான் நடந்து கொள்வதனுடைய முறைகளை தெரிந்து கொள்வதற்கே தவிர இதுதான் முழு வாழ்க்கை கிடையாது, கட்டாயமாக கிடையாது. ஏனென்று சொன்னால் எவ்வளவு படிப்புகளை நீ படித்திருந்தாலும் ஒரு நாள் நீ மரணித்த பிறகு அது உனக்கு உதவு போவது கிடையாது. ஆனால் ஒருவேளை குர்ஆனினுடைய ஒரு பக்கத்தை நீ ஓதி அதனூடாக நீ வாழ்க்கையில் அமல் செய்திருந்தால் அதன் பலனை நான் கபரில் பார்ப்பேன். ஒரு அமலை நான் செய்திருந்தால், ஒரு விபச்சார ஒரு பெண்மணி ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுத்த ஒரு நல்ல செயலின் காரணமாக அல்லாஹு தஆலா சுவனத்தை கொடுத்தான். அப்படி என்று சொன்னால் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு ஏதோ ஒரு நல்ல அமலை செய்ய வேண்டுமா என்று கேட்டால் கிடையாது. அது அல்லாஹ்வினுடைய பெருந்தன்மை, அது வல்லவன் ரஹ்மானினுடைய கருணை. ஆனால் எங்களினுடைய உள்ளம் மாற வேண்டும். அடுத்த சமுதாயம் மோசமான நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. எமது ஊரினுடைய சூழ்நிலை, 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய வாயில் கூலிப்புகளும் கஞ்சாவினுடைய புகைத்தலும் சாதாரணமாகிவிட்டது என்று சொன்னால் பெற்றோர்களே தயவு செய்து பள்ளிக்கூடங்களினுடைய படிப்புகளை அறிவுக்காக மட்டுமே பயன்படுத்துங்கள். வாழ்க்கைக்கான படிப்பு அல்லாஹ்வினுடைய மார்க்கமும் குர்ஆனும் தான். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வையும் தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு படிப்பும் எனக்கு வெற்றியை பெற்று தராது. எனது முழு வெற்றி அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் இருக்கிறது. எனது குடும்பம் கடனில் இருக்கிறது. நான் தான் சம்பாதிக்க வேண்டும். என்னுடைய வாப்பா உம்மா குடும்பத்தினர்கள் அனைவரையும் நான் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி ஒரு பசித்த ஒரு பறவை காலையில் கூட்டை விட்டு பசித்த நிலையில் வெளியில் சென்று விட்டு உணவுகளோடு கூட்டிற்கு திரும்புகிறதோ அதே போன்று உங்கள் அனைவருடைய பொறுப்பிற்கும் ரிஸ்கிற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்காக ஓதிவிட்டு படித்துவிட்டு ஒரு இடத்தில் முடங்க சொல்லவில்லை. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை படித்து நீங்கள் வேலை பார்த்து பாருங்கள். 1000 ரூபாய் சம்பாதித்தாலும் லட்ச ரூபாய் சம்பாதிப்பவனை விட அல்லாஹு தஆலா மதிப்பையும் பரக்கத்தையும் தருவான். அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்டேன் என்று சொன்னால், யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை நீட்டி தந்துவிடு, நல்ல பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் தந்துவிடு என்று சொன்னால் அல்லாஹ் நல்ல செல்வத்தையும் நல்ல ஆயுளையும் தருவதை தாண்டி என்ன செய்வான் தெரியுமா? வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான்.
10 கோடி ரூபாய் ஒருவன் சம்பாதித்து அதனூடாக அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா நிம்மதியையும் தாண்டி அல்லாஹ் வெறும் 10,000 ரூபாயில் எனக்கு தருவான். அதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய பரக்கத். நான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் பல ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நான் இன்னென்ன காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் அவ்வளவு காலங்கள் வாழ வைக்க மாட்டான். எனக்கு வாழ்க்கையின் எல்லையாக வைத்திருக்கக்கூடிய காலங்களுக்குள்ளாலேயே பரக்கத்தை தந்து இவை அனைத்தையும் எனக்கு தந்து விடுவான். அதுதான் அல்லாஹு தஆலா விதியை மாற்றுவது. ஒரு சில விடயங்களை அல்லாஹு தஆலா மாற்ற மாட்டான். ஆனால் அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்க்குகளை, பரக்கத்துகளை, அவன் செய்யக்கூடிய அருளுகளை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி தருவான். அதனால் அன்பு சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பல வகையான செய்திகள் என்னுடைய சமூகத்தினுடைய அடுத்த கட்ட பயணம் என்று தொடர் 4-5 நாட்கள் பேசலாம். அன்று எப்படி இருந்தார்கள் சஹாபாக்கள், ஒவ்வொரு சஹாபாக்களையும் எடுத்து பேசினோம் என்று சொன்னால் இந்த ரமதான் போதுமானதாக இருக்காது. ஆதலால் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களை தயவு செய்து முடிவெடுங்கள். இதோ இந்த இடத்திற்கு வந்தோம், நான் பேசினேன், நீங்கள் கேட்டீர்கள், உணர்வு வந்தது, மாற வேண்டும் என்ற சிந்தனை வந்தது. இந்த இடத்திலிருந்து சென்ற உடனேயே அப்படியே மறந்து விடுகிறோம், அப்படியே சென்று விடுகிறோம். தயவு செய்து அல்லாஹ்விடத்தில் அமருங்கள், அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தால் பேசுங்கள். வெறுமனை வாயில் பேச்சும் பேசாகவும் பெருமைக்காகவும் ஆளாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தால் கேளுங்கள், அமருங்கள். யா அல்லாஹ், நானும் மனிதன் தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நபிமார்களின் பட்டியலில் நான் கிடையாது யா அல்லாஹ். நல்லடியார்கள் 1000 நபர்கள் இருக்க நான் சாதாரண மனிதன் தான் யா அல்லாஹ். பாவம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், குற்றம் செய்து விட்டேன். இந்த உலகத்தினுடைய சுழற்சியின் காரணமாக ஏதோ ஒரு இடத்தில் நான் குற்றத்தை செய்து விட்டேன் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் இதற்கு பிறகு திருந்தி வாழ ஆசைப்படுகிறேன். என்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்து ரஹ்மானே. யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடிய இரட்சகனே. சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தில் நிலையாக்கிவிடு, என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் பிரட்டிவிடு. யா அல்லாஹ், எவ்வளவோ குற்றங்கள் நடக்கிறது யா அல்லாஹ். இஸ்லாமியர்கள் பல வகையான துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் யா அல்லாஹ். இதோ இஸ்ரேலில் பதிவு செய்யப்பட்டு விட்டது, அடுத்த ஒரு டெம்பிளை கட்டுவதற்கு ஒரு கால் அது கட்டப்படும் என்று சொன்னால் அடுத்த மறுமையினுடைய பெரிய அடையாளங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்துவிடும். இப்படியே உலகம் அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆதலால் நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களினுடைய சிந்தனையில் இருப்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். சிந்தனையற்று பயணிக்கக்கூடியவர்கள் 1,00,000-லும் 1000-லும் பயணிக்கிறார்கள். ஆதலால் நாம முடிவெடுக்க வேண்டும். இதோ இந்த இடத்தில் வந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் மனதால் முடிவெடுங்கள். நாளைய தினத்திலிருந்து அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக சரியான அடிப்படையில் நாங்கள் பயணிக்க வேண்டும், சிந்தனையோடு வாழ வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ்வினுடைய குர்ஆன் 114 சூறாக்களை தந்திருக்கிறது. அல்லாஹ் என்னத்தை தான் சொல்ல வருகிறான்? குர்ஆனை ஓதுங்கள், தமிழில் படியுங்கள், நீங்களும் கற்று உங்களினுடைய குடும்பத்தினர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். உங்களினுடைய சிறு குழந்தைகளிலிருந்து வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை கல்லூரிக்கும் ஸ்கூலுகளுக்கும் அனுப்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதற்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய கல்வியை முன்னிலைப்படுத்துங்கள். குர்ஆனை ஓத கற்றுக் கொடுங்கள். கற்றுக் கொடுத்து விட்டு அந்த குழந்தையினூடாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களாக, சமூகத்திற்கு தொலை வைக்கக்கூடிய ஹாஃபில்களாக, இமாம்களாக, மக்களுக்கு முன்னால் மார்க்கத்தை தெளிவான முறையில் சொல்லக்கூடிய தாயிகளாக, ஆலிம்களாக, சமூக சீர்திருத்தவாளிகளாக, சமூகத்தில் குழப்பம் நடக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மகன் என்று, என்னுடைய மகள் என்று நேர்வழிப்படுத்தக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும் என்ற துஆவையும் எண்ணத்தையும் உள்ளத்தால் கொண்டு வந்தால் தான் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் பின்னியாத், நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் உங்களினுடைய எண்ணங்களை கொண்டுதான் அமையும் என்று சொன்னார்கள். ஆதலால் என்னுடைய எண்ணங்களை இந்த ரமலானிலிருந்து நான் தூய்மைப்படுத்திக் கொண்டு எம் அனைவரும் அந்த எண்ணத்தால் சிறந்தவர்களாக மாறி அல்லாஹ்விடத்தில் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கூலி எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது நல்ல அடியார்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும். மலக்குமார்கள் அணிவகுப்பு நிற்கும் பொழுதோ, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த சாந்தம் பெற்ற ஆத்மாவே என்று என்னை எல்லோரும் எம் அனைவரையும் அழைக்கக்கூடிய அந்த மலக்குமார்களை பார்த்து லப்பைக யா ரப், இதோ ஆஜராகிவிட்டேனே இறைவா என்று சொல்லி நல்ல நிலையில் சிறந்த ஆத்மாக்களினுடைய உயிர் எப்படி இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றதோ அதே போன்று எங்களினுடைய உயிரையும் யா அல்லாஹ் கைப்பற்றிவிடு என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.